அண்மைச் செய்தி. சென்னை பெரம்பூரில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை நிகழ்ந்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பெரம்பூர் பகுதியை சேர்ந்த முகேஷை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். தாவேக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சத்தில் உறைந்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை நிகழ்ந்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பெரம்பூர் பகுதியை சேர்ந்த முகேஷை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சத்தில் உறைந்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மைச் செய்தி. தாவிக ஆட்சியில் இன்று ஒரே நாளில் 6 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளது. கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. மற்றும் பூந்தமல்லி அருகே விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமிக்கும் பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளது. மற்றும் திருவள்ளூரில் ஆட்டோ ஓட்டுநரால் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை நிகழ்ந்துள்ளது. மேலும் சென்னையில் 12 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே 10 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை நிகழ்ந்துள்ளது. சென்னை பெரம்பூரில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிக்கும் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வந்த நிலையில் முதலமைச்சர் தொகுதியில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் கூறி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தவிக ஆட்சியில் இன்று ஒரே நாளில் மட்டும் 6 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளது. கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் உடலை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே உள்ள மூலக்கொத்தளத்தில் அடக்கம் செய்யுமாறு காவல்துறை நெருக்கடி கொடுப்பதாகவும் அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் உடலை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே உள்ள மூலக்கொத்தளத்தில் அடக்கம் செய்யுமாறு காவல்துறை பெற்றோர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.
கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபா வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபா. குழந்தையின் பெற்றோர் மற்றும் காவல்துறையினரிடையே எதன் காரணமாக வாக்குவாதம் நடந்து வருகிறது? விரிவான விவரங்கள் என்ன? ஸ்டான்லி மருத்துவமனை மாற்றறியில் நேற்று இரவு கும்மிடிப்பூண்டியில் பீகார் மாநிலத்தை கட்டிடம் செய்த பெற்றோர் குழந்தையான 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். முள்வெளியில் அவரை தூக்கி எறிந்தார். இன்று காலை தான் அது கண்டறியப்பட்டு நேற்று கண்டறியப்பட்டு திருவள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் தற்போது அந்த குழந்தையை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு இன்று காலை சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி குழந்தை இறந்துவிட்டது. அதனால் பார்த்தீர்கள் என்றால் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை சுமார் 1 மணி அளவில் நடைபெற்றது. இந்த அளவில் பார்த்தீர்கள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அங்கு அந்த பெற்றோர்களிடம் சமரசம் செய்ததாகவும் பெரியவரையில் அதாவது யாரும் பெற்றோர் கூட உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த அவருடன் 11 பேர் பிணவரையில் அனுமதிக்கப்பட்டு அந்த பெற்றோரிடம் விவாதம் சமரசம் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 1 மணி அளவில் அந்த குழந்தையுடைய பிரேத பரிசோதனை நடைபெற்றது. 2 மணி நேரம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனை மாத்திரை அருகே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி அவர்கள் சந்தித்து அந்த பெற்றோருக்கு ஆறுதல் அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் பதிவுகள் சற்று முன்பாக குழந்தையுடைய உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது, உடனடியாக இந்த குழந்தையை ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கும் மூலக்கொத்தளத்தில் குழந்தையை அடக்கம் செய்ய வேண்டும் என பெற்றோரிடம் காரசாரமாக விவாதம் செய்தனர். ஆனால் பெற்றோரோ கும்மிடிப்பூண்டியில் தான் எங்களுடைய உறவினர்கள் அனைவருமே இருக்கிறார்கள், நாங்கள் அங்கே குழந்தையை கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் அந்த பெற்றோரிடம் வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் பல்வேறு கட்சி தரப்பினர் சமூக ஆர்வலர்களும் அந்த மாத்திரை அறிக்கின்றதால் அவர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும், காவல்துறை இதில் தலையிடக்கூடாது என்று காரசாரமான விவாதம் சுமார் 10 நிமிடம் குழந்தையுடைய உடலை வைத்துக் கொண்டு காவல்துறையினர் அந்த பெற்றோரிடம் விவாதம் செய்தனர். இந்த அடிப்படையில் தான் கும்மிடிப்பூண்டிக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ செய்து கொள்ளுங்கள் என கூறி சமூக ஆர்வலர்களும் அங்கிருந்த அரசியல் கட்சி பல்வேறு தரப்பினரும் சரி பெற்றோர்களுடன் இணைந்து அந்த குழந்தையை சற்று முன்பாகத்தான் அந்த குழந்தையுடைய உடலை பெற்றோரிடம் கொண்டு சென்றனர். தற்போது அந்த குழந்தையுடைய உடலை கும்மிடிப்பூண்டியில் அவர்களுடைய உறவினர்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்ட பிறகு அங்கு உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்தனர். இதனிடையே பார்த்தீர்கள் பிரேத பரிசோதனை நடத்த போதும் சரி காவல்துறையினர் அந்த பெற்றோரிடம் வாக்குவாதம் நடத்தியதாகவும் அந்த குழந்தை கொடுத்த உடனடியாக அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று காவல்துறையினரும் சரி தாவக கட்சியினரும் சரி அந்த பெற்றோரிடம் பேசியதாக கூறப்பட்டிருக்கிறது. அதனிடையே உடல் சரி காவல்துறையினர் மீடியா இருந்த போதே பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையினர் பெற்றோரிடம் விவாதம் செய்து உடனடியாக குழந்தையை மூலக்கொத்தளத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என விவாதம் செய்தனர். இந்த நிலையில் தான் சமூக ஆர்வலரும் சரி அரசியல் கட்சி பல்வேறு தரப்பினரும் சேர்ந்து பெற்றோருடன் இணைந்து பெற்றோர் சொல்லும் இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என சாரசாரமாக விவாதித்ததால் தற்போது அந்த குழந்தையுடைய உடலை பெற்றோரிடம் கொடுத்திருந்தனர். சற்று முன்பாகத்தான் அந்த குழந்தையுடைய உடலை இணைந்து தற்போது கும்மிடிப்பூண்டிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தீபா.